சிபிவிசி பைப்பிற்கான செயல்முறை. ப்ரொசீஜர் ஆன் சிபிவிசி பைப். சிபிவிசி அதாவது குளோரினேட்டட் பாலிவினைல் குளோரைடு பைப்புகள் என்பவை ஜிஐ பைப்புகளுக்கான சிறந்த மாற்றாகும். இந்த பைப்புகள் அரிப்பு மற்றும் பாக்டீரியாக்களின் தாக்கத்தை எதிர்த்து நிற்பது மட்டுமல்லாமல் குளிர்ந்த நீரை மற்றும் வெந்நீர் விநியோகத்திற்கும் உகந்தவை. இவை குறைந்த எடை கொண்டவை, நீடித்து உழைக்கக்கூடியவை மற்றும் பொருத்துவதற்கு எளிதானவை. சிபிவிசி பைப்புகள் பல்வேறு வகைகளில் கிடைக்கின்றன. அதில் SDR11 மற்றும் SDR13.5 பைப்புகள் பொதுவானவையாகும். இன்று சிபிவிசி SDR13.5 பைப்புகளில் ஃபிட்டிங்குகளை எவ்வாறு பொருத்துவது என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். தேவைப்படும் பொருட்கள் மற்றும் டூல்கள். சிபிவிசி பைப்புகளில் வேலை செய்வதற்கு பின்வரும் டூல்கள் தேவைப்படுகின்றன: மெஷரிங் டேப், பைப் கட்டர், ஃபைல், டீபரிங் டூல், அட்ஜஸ்டபிள் ரெஞ்ச், ஸ்கெட்ச் பென், 20 மில்லிமீட்டர் சிபிவிசி பைப், டெஃப்லான் டேப், சிபிவிசி சால்வெண்ட் சிமெண்ட். அத்தியாவசிய பணிகளை செய்யும்போது பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிப்பதும் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துவதும் மிகவும் முக்கியம். சிபிவிசி பைப்புகளில் பணிபுரியும் போது சேஃப்டி ஷூஸ், சேஃப்டி கிளவுஸ் மற்றும் சேஃப்டி ஏப்ரான் ஆகியவற்றை கட்டாயம் அணிய வேண்டும். இப்போது இந்த முழு செயல்முறையையும் எவ்வாறு மேற்கொள்வது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஒவ்வொரு படியையும் இப்போது காண்போம். முதலில் சிபிவிசி பைப்பை தேவைக்கேற்ற அளவில் பைப் வைஸில் பொருத்துங்கள். மெஷர்மெண்ட் மற்றும் மார்க்கிங். சிபிவிசி பைப்பை வெட்டுவதற்கு தேவையான அளவுகளை எடுத்து அதன் மீது ஒரு ஸ்கெட்ச் பென்னால் வட்ட வடிவமாக மார்க்கிங் செய்யவும். கட்டிங். பைப் கட்டரை பயன்படுத்தி மார்க்கிங் செய்யப்பட்ட இடங்களில் வெட்டத் தொடங்குங்கள். பைப் கட்டரை எச்சரிக்கையுடன் பயன்படுத்த வேண்டும். ஃபைலிங். பைப்பை வெட்டிய பிறகு ஃபைல் அல்லது டீபரிங் டூலை பயன்படுத்தி கூர்மையான விளிம்புகளை அகற்றவும். சால்வெண்ட் அப்ளிகேஷன். பைப்பை ஒரு உலர்ந்த துணியை கொண்டு சுத்தம் செய்யவும். இப்போது பைப்பின் வெளிப்புறத்திலும் ஃபிட்டிங்கின் உட்புறத்திலும் சிபிவிசி சால்வெண்ட் சிமெண்டை ஒரு அடுக்கு பூசவும். சிபிவிசி சால்வெண்ட் சிமெண்டை கையாளும் போதும் பூசும் போதும் அதை உங்கள் முகத்தில் இருந்து தூரத்தில் வைத்திருக்கவும். புஷ்ஃபிட். பைப்பின் மேலும் ஃபிட்டிங்கின் உட்புறத்திலும் சிபிவிசி சால்வெண்ட் சிமெண்டை பூசிய பிறகு ஒன்றுடன் ஒன்று அழுத்தம் கொடுத்து ஃபிட்டிங்கை பைப்பில் சொருகவும். குழாயின் வெளிப்புறத்தில் உள்ள அதிகப்படியான சால்வெண்டை ஒரு துணியால் துடைத்து விடவும். இந்த செயல்முறையை முடித்த பிறகு நீங்கள் பின்வருமாறு ஆய்வு செய்ய வேண்டும். சிபிவிசி பைப்பின் வெட்டுப்பட்ட பகுதி சமமாக உள்ளதா என்பதை ட்ரை ஸ்கொயரால் சரிபார்க்கவும். சிபிவிசி பைப்பின் மீதுள்ள சால்வெண்ட் கோட்டிங் முழுமையாக பூசப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை சரிபார்க்கவும். பைப்புகள் மற்றும் ஃபிட்டிங்ஸின் வெளிப்புறத்தில் சால்வெண்ட் அதிகமாக பூசப்படவில்லை என்பதை சரிபார்க்கவும். பைப் ஃபிட்டிங்ஸ் பார்ட்டிஷனை அடைத்துள்ளனவா என்பதை மார்க்கிங்ஸ் மூலமாக சரிபார்க்கவும். சிபிவிசி SDR 13.5 பைப்பிற்கான செயல்முறையை சுருக்கமாக அறிந்து கொள்வோம். சுருக்கம். இந்த காணொளியில் நாம் சிபிவிசி பைப்புகள் பற்றியும் அவற்றை பொருத்தும் செயல்முறை பற்றியும் கற்றுக்கொண்டோம். சிபிவிசி பைப்புகள் என்றால் என்ன? அவை ஏன் பயன்படுத்தப்படுகின்றன? பைப் மெஷரிங், அளவிடுதல், கட்டிங், வெட்டுதல், விளிம்புகளை சுத்தம் செய்தல், சால்வெண்டை பயன்படுத்துதல் மற்றும் ஃபிட்டிங்ஸை இணைத்தல் ஆகிய முழுமையான செயல்முறை, பணியின் போது கருத்தில் கொள்ள வேண்டிய பாதுகாப்பு விதிகள் மற்றும் அவசியமான ஆய்வுகள். இந்த வழிமுறைகளை சரியாக பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் சிபிவிசி SDR 13.5 பைப்புகளில் ஃபிட்டிங்ஸை பொருத்தலாம். இப்போது உங்களுக்கான பணி. நீங்களும் இந்த வீடியோவில் காட்டப்பட்டுள்ள வழிமுறைகளின்படி சிபிவிசி SDR 13.5 பைப் ஃபிட்டிங்ஸ் செயல்முறையை செய்து பாருங்கள்.